தமிழ் வாய்ஸ் ஒரு குத்தேடு. ஃபர்ஸ்ட் பால் டேனி அண்ட் ஸ்ட்ரைக். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பவுலர். செகண்ட் பால் அரந்துகிட்டு இருந்து ஃபர்ஸ்ட் பால் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணி அருமையான பால். ரெண்டாவது பாலும் டாட் அடிச்சிருக்காரு. பேட்டில் படாமல் 2 பாலுமே மிஸ் ஆகிருக்கு. தேர்ட் பால் டாஸ் பால் பட் இருந்தாலும் டைமிங் மிஸ் ஆனதுனால ரன் எதுவும் போகல. டாட் பால். ஃபோர்த் பால் ஃபஸ்ட்டு 3 பாலுமே டாட்டு. 0-0-0. 4வது பாலு தூக்கி அடிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் ஃபீல்டர் சிக்ஸ் டேக்கன் விக்கெட் கேட்ச். விக்கெட்டுக்கு அப்புறமா அற்புதவேல் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட் 2 கேன் ஃபுல் டாஸு. பட் இருந்தாலும் வந்த வேகத்தை மிஸ் பண்ணிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரன் ஆட் ஆகுது. லாஸ்ட் 1 பால் ஃபஸ்ட் ஓவரில் அடித்த பாலு ஸ்கொயரில் சாரி கவர்ஸில் கேட்ச் மிஸ் ஆகிருக்கு. சூரியன் கண்ணு குசுந்தனால 2 ரன் அலோவ் பண்ணுறாங்க. 11 டோட்டல் ஸ்கோர் 3 அடிச்சிருக்காங்க. 1 விக்கெட் இழந்திருக்கு. ஒரு அகுன் வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். அப்போது வேல் ஃபர்ஸ்ட் பால் இந்த செகண்ட் ஓவர் மாற்றி அடிச்சிருக்காரு. பட் கிளியர் பண்ணிருக்கு மேக்ஸிமம். ஃபர்ஸ்ட் 6 அற்புதவேல் பேட்டில் இருந்து. 3 பால் கட்டர் பால் போட்டிருக்காரு. யோசிச்சு அதை கரெக்டாக ஆடிருக்காரு. அவரும் ஷாட்டுக்கு போகாமல் ஷாட்டுக்கு போயிருந்தால் கண்டிப்பாக அது கேட்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் 3 பால் டேக்கன் விக்கெட். 6 போகணும்னு பார்த்தா பட் இருந்தாலும் கேட்ச் போயிருக்கு. குட் கேட்ச். பேட்ஸ்மேன் ரிச்சு. டாட் பால். பேட்டை கொஞ்சம் வேகமாக எடுத்துருக்கணும். லைட் எடுத்ததுனால பால் வேகமாக பிடிச்சி டாட் பால். நெக்ஸ்ட் பால் அற்புதவேல்கிட்ட இருந்து. ஓய் நைஸ் பால். அகுன்ட்ட இருந்து நெக்ஸ்ட் பால் க்ளீன் பால் விக்கெட். இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்து ஆட் ஆகுது அவருடைய அக்கௌண்ட்டில், அகுனோட அக்கௌண்ட்டில். டோட்டல் ஸ்கோர் 12. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் வாங்கி அடிச்சாரு. கேட்ச் விக்கெட். அரவிந்தர் இருந்த செகண்ட் பால். நியூ பேட்ஸ்மேன் அவினாஷ். கிளியர் ஷாட். ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்டு. ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகுது. தேர்ட் ஒன் ஸ்லோயர் பால் கரெக்டாக கணிச்சு அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பால் சேஃப் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணுறாரு. பரவாயில்ல முடியல. ஷாட். நெக்ஸ்ட் ஒன் பால் ஃபுல் டாஸ். ரெண்டு ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஒரு ரன்னோட ஸ்டாப் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பால் கெயின் டாஸ். செகண்ட் ரன் சான்ஸ். இப்போ ரனில் போட்டிருந்தாலும் அதனால லேட் ஆனதுனால விக்கெட் இல்லை. முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 16. 4 விக்கெட் இழந்திருக்காங்க F11. ஃபோர்த் ஓவர் ரமேஷ் அவர்கிட்ட அந்த ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பால் ஷாட். இருந்தாலும் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் டைமிங் மிஸ் ஆனதுனால கேட்ச் விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் நேரில் கேட்ச் சுற்றி வந்திருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. செகண்ட் விக்கெட். நல்ல ஷாட். அருமையாக ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் மடக்கி அடிச்சார் குத்தி போட்ட பால. குட் ஷாட். அது வந்து ஒரு ஹாஃப் ஷாட் எடுத்துறாங்க. நெக்ஸ்ட் பால் டைரக்டாக உல்டா வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஸ்கொயர் ஆனதுனால டாட் பால். லாஸ்ட் 2 இன் தி ஓவர். நைஸ் ஒன் டெலிவரி. டாட் பால். லாஸ்ட் ஒன் பால் க்ளீன் பால் விக்கெட். முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 18. 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சாரு. அங்க போய் விழுந்திருக்கு கம்பி மேல. இல்லையா சொன்னா இல்லையா? 6. செகண்ட் பால் ஆல் சைடு போட்ட பால் ஸ்ட்ரைட்டில் அப்புறம் மடக்கி அடிச்சிருக்காரு நேராக. ஒரு ரன் சான்ஸ்.
டேட் பால் லைட்டாக எக்ஸ்ட்ரா பவுன்ஸு டாட் பால் ஒரு 6க்கு அப்புறமா வண்டி ஒரு டாட்டு 2 டாட் ஆட் ஆகுது இதோட. எக்ஸலன்ட் கம்பேக் பவுலர். நெக்ஸ்ட் பால் ஃபீல்டிங் கேட்ச் அவுட் இருக்காரு. வேறு நல்லா பண்ணுறாங்க. ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணாரு. நெக்ஸ்ட் பால் ஸ்லோயர் கட்டரு கேட்ச் ஏறி இருக்குது. இந்த பால்லாம் கரெக்டாக நம்ம அடிக்கலைன்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணால் பட்டிருந்தாலும் ஃபீல்டர் அங்கே மிஸ்டேக் பண்ணிருக்காரு. மாட்டிப்போம் பேட்ஸ்மேன் கரெக்டாக அடித்தா மட்டும்தான் அது வெளியே இல்லைனா மாட்டிப்போம். ஈஸியான கேட்ச். முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 27. 7 விக்கெட் ஆகிருக்காங்க இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ரமேஷ் குட் பால். டாட் பால். செகண்ட் பால் கீப்பர் ஒரு அப்பீல் பண்ணாரு. இப்போ அவருக்கு கேட்ச் வந்திருக்கு. இப்போ அவர் அப்பீல் பண்ணலாம் அம்பையர்கிட்ட. விக்கெட் விக்கெட்டோட அவருடைய அக்கௌண்ட்டில் 4 விக்கெட் பவுலர் இருக்காருங்க. ஆட் ஆகுது. பெஸ்ட் ஆல்ரவுண்டர். நெக்ஸ்ட் பால் நைஸ் டிரைவ். ஸ்ட்ரைக்ல எம்சி. நெக்ஸ்ட் பால் லெக் சைடு அடிச்ச ஷாட். அந்த கிரவுண்டை பொறுத்தவரை எல்லா மேட்சும் பார்த்துருக்கேன். லெக் சைடு அதிக ரன்னு போகவே இல்லை. பாருங்க இந்த மரத்தாண்டி தான் அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாம். அப்படின்னா ஸ்ட்ரைட்டில் எப்பயாவது ஒரு டைம் போகுது. நெக்ஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் சிங்கிளோட ஸ்டாப் பண்ணலான்னு பார்த்தாலும் ஃபீல்டர் நீங்கள் 2 ஓடுங்க அப்படின்னு சொல்லி பந்த விட்டுருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. ஒரு 2 ரன்ஸ் எடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேலே பவுண்டரி போயிருக்கு. 2 ஃபீல்டரும் பாகிஸ்தான் ஃபீல்டர் மாதிரி பந்த விட்டுருக்காங்க. பவுண்டரியோட முடிச்சிருக்காங்க. F11 ஸ்கோரர் 37 டார்கெட் ஜமக்கா டீமுக்கு. ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். பவுலர் நேமும் அரவிந்த். ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 5th மேட்ச் இது. ஒரு மேட்ச் இருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜமக்கா டீம். செகண்ட் பால் நான் ஸ்ட்ரைக்கில் இருந்த விக்கி ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். க்ளீன் பால் விக்கெட். சரியான விக்கெட் பால். இந்த பால் அவரை எதிர்பார்த்துருக்க முடியாது. கண்டிப்பாக வீடியோ எடுத்த நானும் எதிர்பார்க்கல. நேராக வந்து மிடில் ஸ்டெம்பில் அப்படியே வந்து அடிச்சிருக்கு. செம போல்ட் இந்த பால். ஃபுல் ஃபேஸ் 2 ஸ்டெப்பில் வந்து தேர்ட் பால் ரீ டிஃபென்ஸ் மைண்ட் செட்டில் ஒரு ரனோட ஸ்டாப் பண்ணுறாரு இந்த பாலை. ஒரு ஓட்டம். அரவிந்த் டு அரவிந்த். ஆப் சைடு விலகி போட்டார். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் போய் பறந்து போய் வந்திருக்கு பந்து. பவுண்டரி. முதல் பவுண்டரி அரவிந்த் பேட்டில் வந்து வருது. நெக்ஸ்ட் பால் யாருக்கு சாதகமாக அமைதுன்னு பார்த்தா பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக அமைதுன்னு பார்த்தா ஃபீல்டர் அங்கே பாலை எம்பி தடுத்தாரு. பட்டிருந்தாலும் பவுண்டரியில் போய் முடிச்சிருக்காரு. வெல் சேவ் பண்ணிட்டு ஃபீல்டரோட பேட் லெக்கு 2 பவுண்டரி அடிச்சிருக்காரு அரவிந்த். பால் பவுண்டரி அடிச்சா அந்த டோர்னமெண்ட்டோட ஹாட்ரிக் பவுண்டரி. இருந்தாலும் அவர் ஜஸ்ட் இப்போ சிங்கிளோட நிறுத்துறாரு. 2வது ரன் போவாங்க. அந்த ஃபீல்டர் எடுக்கிறாங்களோ இல்லையாங்கிறத பொறுத்து தான் இருக்குது. போகல. ஓவர். டோட்டல் ஸ்கோர் 12 அடிச்சிருக்காங்க. விக்கெட் எதுவும் கிடையாது. அதில் 2 4 அரவிந்த் பேட்ல ஒரு பிச்சு கட்டுற பால் நல்லா தெளிவாக தெரியுது. பட் இருந்தாலும் டைமிங் இருந்ததுனால கொடிக்கு அங்காண்ட போய் விழுந்திருக்கு. பவுண்டரி. பவுலர் கட்டர் போடுறது அவருக்கு தெளிவாக தெரியுது. கட்டர்ஸ் போடுறாங்க தெரியாத மாதிரி போடுவாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு நேருக்கு நேரு நெத்தி அடி 6 அடி அப்படின்னு சொல்லிருக்காங்க அம்பேர். நெக்ஸ்ட் பால் கிளியர் பண்ணிருக்காருங்க. மரத்து உச்சியில அப்படி போய் விழுந்திருக்கு பால். செம ஷாட்டு. 6 பிச்சு ஒரு பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம். லெக் சைடு மடக்கி அடிக்க ஷாட்டு. ஃபீல்டர் எடுக்காம வேடிக்கை பார்த்ததுனால அது ஒரு ரனோட ஸ்டாப் ஆகுது. பால் காலில் எடுத்து வந்து அடிச்சிருக்காரு. அவர் காலால் தடுக்கலாம்னு பார்த்தாரு. ஃபீல்டர் பந்து விட்டுருக்காங்க. பிச்சு வாசஸ் அரவிந்த். நெக்ஸ்ட் பால் கனெக்ட் பண்ணிருக்காரு. ஸ்கொயர் லெக் திசையில் ஸ்லோ மோஷனில் போயிட்டு இருக்கு பால். ஃபீல்டர் உடனே வந்து எடுக்கிற அளவுக்கு ஸ்லோவாக போய் பொறுமையாக குத்தி குத்தி ஏம்பி இருந்திருக்கு. இதாங்க சொல்றது கமிட்மெண்ட். மேட்ச் 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. டோட்டல் ஸ்கோர் 34. இன்னும் 3 ரன் தான் அடிக்கணும். அரவிந்த் பேட்லேருந்து 3 வருதா 4 வருதா 6 வருதான்னு பார்த்துடலாம்.
பவுலர் கையில் வந்து டாட் வந்திருக்கு. செகண்ட் பால் அகைன் டாட் பால். இரண்டாவது பால் அடிச்சு திருப்பி இருக்காருன்னே சொல்லலாம் அந்த பாலை. நெக்ஸ்ட் பால் தேர்ட் பால். ஆரஞ்ச் சான்ஸ். பால் லோட்டாஸ். ஒன்று இரண்டாகுமா ஒரு ஓட்டம். மேட்ச் ஸ்ட்ரை ஆகுது. அடிச்சா வெற்றி. ஒரு என்ன வின்னிங் ஷாட் எப்படி இருக்குன்னு பார்த்தா கூட ஏற்றிருக்காரு. கேட்ச் எடுப்பாரா? எடுத்துட்டாரு. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த அரவிந்தோட விக்கெட் பறி போகுது. நியூ பேட்ஸ்மேன் எஸ்ஆர் கட்சி டிஷர்ட்லாம் போட்டு வந்திருக்காரு. லெஃப்ட் திரும்பி இருக்காரு. ஃபீல்டர் இவ்வளோ க்ளோஸாக வச்சிருக்காங்க. அணியின் எண்ணிக்கை 36. ஃபர்ஸ்ட் பால் 5th ஓவரில் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. டாட் பால். செகண்ட் பால் இதை வச்சு எத்தனை பால் டாட் வைக்கிறான்னு பார்க்கலாம். எக்ஸலன்ட் ஷாட். பவுண்டரியோட ஃபினிஷ் பண்ணிருக்காங்க அந்த மேட்சை. மேட்ச் வின் பை ஜமைக்கா.